ஓகே. ஸோ இதுல என்ன இந்த செஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லேப்டாப்ல நம்ம எப்படி ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ போட்டு அதுல என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பேசிக்கான இது சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேப்டாப்ல நீங்க விஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ அல்லது ஒர்க் ஸ்டேஷன் பிளேயர் அல்லது ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ டவுன்லோட் பண்ணுங்க. விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஓகே. லிங்க் எது வேணுமா? இந்த ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோங்களா? ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ டவுன்லோட் போடுங்க. இந்த லிங்க் இது பண்ணிக்கலாம். அது கிடையாது, பிளாக். அது செகண்ட் லிங்க். இந்த லிங்க். ஓகே. இந்த இதுங்களா? அது ப்ரோ. ஆமா, அதை கிளிக் பண்ணுங்க. யூசர் நேம் கேக்குதுங்க. பாஸ்கர், ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோக்குமே இப்ப லாகின் தேவைப்படுதோ? ஆமா, உள்ள லாகின் பண்ணாதான் எதுனாலும் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு நிமிஷம், நான் லிங்க் ஏதாவது ஷேர் பண்றேன். சரிங்க. ஓகே. எக்ஸ்டர்னல் லிங்க் இருந்தா அனுப்புங்க. எஸ். இப்போ விஎம்ஆர்ல இருந்து இஎஸ்எக்ஸ்ஐ டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது ரீசெண்ட் டவுன்லோட் பண்றதாலும் சரி, நீங்க வந்து ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ ஒரு ஒரு பிராட்காமோட வெப்சைட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். இது மேண்டட்ரி. முதல்ல வந்துட்டு நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணாம டவுன்லோட் பண்ணிக்கலாம். விஎம்ஆர் இருக்கிறப்ப இப்போ பிராட்காம் வாங்குறதுல இருந்து நம்ம அது மேண்டட்ரியா கொண்டு வந்துட்டோம். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணி இது க்ளோஸ் பண்ணி லிங்க் பிக் பண்ணிருக்கீங்களா? இந்த பிங் பண்ணேன் ப்ரோ. பாலா, இதை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த லிங்க் இந்த சாட் போங்க. ஓகே. இந்த இதான் இல்லைங்களா? ஸ்க்ரோல் பண்ணுங்க, டவுன்லோட் வரும் பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே. டவுன்லோட் ஆயிருக்குமே பாருங்க. ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்குல்ல ஸ்கிரீன்? தெரியுது. ஓகே. இருக்கு ப்ரோ. அக்செப்ட் பண்ணி போலாங்களா? ஸ்கிப் கொடுங்க. இது ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுங்க. இது வந்து என்னன்னா வந்து பிளஸ் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சம் டூல்லாம் இதாயிடும். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அதெல்லாம். ஓகே. நான் இன்னொரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, அது டைரக்டாவே டவுன்லோட் ஆயிடும். இன்னொரு லிங்க்குங்களா? ஒரு 300 MB வரும் ப்ரோ. ஓகேங்க. ஓகே. கைஸ், நான் இதுல இப்ப இந்த சாட்ல வந்து டவுன்லோட் லிங்க் எல்லாமே சென்ட் பண்றேன். சேவ் பண்ணி நோட் பண்ண சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இஎஸ்எக்ஸ்ஐ டவுன்லோட் பண்றது, விசென்ட் டவுன்லோட் பண்றது, அப்புறம் விண்டோஸ் சர்வர் 2019 2016 எல்லாமே டைரக்ட் லிங்க் இருக்குது. ஸ்டோர் பண்ணி உங்க லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இந்த தான பிரதர் ஒர்க் ஸ்டேஷன் விண்டோஸ் இல்லைங்களா? ஒர்க் ஸ்டேஷன் விண்டோஸ். அதான் கொடுங்க. விண்டோஸ் கொடுங்க.
கீழ வாங்க. இது Master, ஆட்டோ இதான் டவுன்லோட் download- ஆகும் பாருங்க. மேல போன அதான். மேல கிளிக் ஹியர் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. டவுன்லோட் ஆகுது பிரதர். ஆகுதா? ஓகே ஓகே. கண்ட்ரோல் ஜே கொடுங்க. ஓகே. download ஆயிட்டு ஆகுதுல. இருக்கு. ஓகே ஓகே. 300 MB-யா? ஒரு 448. session ஓகே ஓகே. ஒரு session pro தானே அது? ஆமா ஆமா. இது டைரக்டா அந்த ESXi டவுன்லோட் ஆயிடும். செகண்ட் லிங்க் அனுப்பிச்சா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இது பாலா ஃப்ரீயா இருக்க டைம்ல சொல்லுங்க. அந்த ISO இமேஜ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பிங் பண்ணிருக்கேன் பாருங்க. சரியா? ஒரு VMware அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. VMware அக்கவுண்ட்ல வந்துட்டு கிரியேட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ப்ராப்பரா கொடுங்க. இன்சியல் கொடுக்காதீங்க. ஃபுல் நேம் என்ன? ஃபுல் நேம் என்ன? ஃபுல் பால தண்டபாணிங்க. இப்ப பாலா ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. தண்டபாணி வந்து செகண்ட் நேம் கொடுங்க. அப்பதான் வந்து ப்ராப்பரான இது, அதாவது VMwareல வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு சொல்றேன். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன டவுன்லோட் பண்றீங்கன்னா ESXi 7.0 டவுன்லோட் பண்றீங்க. vCenter 7.0 டவுன்லோட் பண்றீங்க. சரியா? ஓகேங்க. அப்புறம் விண்டோஸ் சர்வர் 2016 ISO டவுன்லோட் பண்ணிருங்க. ஓகேங்க. ஓகேங்க. இல்ல அகைன் ஐ பிங் பண்றேன். VMware ESXi 7.0 3 vCenter VCSA டவுன்லோட் ஆச்சா பாருங்க. ரைட். இதுக்கு முன்னாடி உங்களோட கம்ப்யூட்டரோட டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க. MS Info 32 போங்க. என்ன பிரதர்? ரன்ல MS Info 32 டைப் பண்ணுங்க. இதுலங்களா? ரன்லங்களா? MS Info 32. உங்களோட இருங்க. i5 12th ஜெனரேஷன் ஓகே. 12 core 16 லாஜிக் ஓகே. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. RAM எவ்வளவு இருக்கு? RAM வந்து 40 GB RAM இருக்கு. ஓகே. ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கு? ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க் 1 TB நினைக்கிறேன் பிரதர். ஒரே நிமிஷம் செக் பண்ணிட்டு ஓகே. இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாடல் என்ன மாடல்? லினோவாங்களா? இது லினோவா திங்க்பேட் தான் பிரதர். இது வந்து ஒரு கமர்ஷியல் மாடல் ஆயிருக்கு. ஆக்சுவலா பாஸ்கர் திங்க்பேட் இவர் ஹை எண்ட் கான்ஃபிகரேஷன் தான் வச்சிருக்காரு. ஐ திங்க் இல்ல, கோர் அதான் நிறைய தான் இருக்கு. டாஸ்க் மேனேஜர் போங்க. 12 core இருக்கு. இதுல பண்ணலாம். ரீசன்ட் அழகா போடலாம். நல்ல கான்ஃபிகரேஷன் வச்சிருக்குது. அதான் மாடல் என்ன ப்ரோ? லினோவா திங்க்பேட் லினோவா திங்க்பேட் மாடல் Gen 4 E15 அந்த இருக்குல E15 Gen 4 E15 இருக்கு பாருங்க. E15 Gen 4. இது இந்த ஆக்சுவலி இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம் பிரதர். இது வந்துட்டு அந்த லாஸ்ட் இயர் ஒவ்வொரு இயரும் வந்துட்டு நமக்கு வந்து மார்ச் டு ஏப்ரல்ல வந்து லினோவால இயர் அண்ட் சேல் போடுவாங்க பிரதர். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ரேமு எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் i7 i5 வேணுமா, i7 வேணுமா, ரேம் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணுங்க போல. இது பண்ணிக்கலாம் பிரதர். அதனால ஓகே இன்ஸ்டால் பண்ணுங்க ஜாக்கனே. ஓபன் பண்ணுங்க பாலா. இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏது பிரதர்? இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கா? என்ன டவுன்லோட் ஆயிட்டு இருக்கா? இல்ல இப்ப டவுன்லோட் ஆச்சுல, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ரன்னர்ஸ் கொடுத்து என்ன ரன் ஆயிட்டு இருக்கு பேக்எண்ட்ல இப்ப? இல்ல முன்னாடி ஒரு லிங்க் இருக்குல, அது டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. கேன்சல் பண்ணுங்க. இதாங்க டவுன்லோட் ஆயிடுச்சு இல்லையா? இதை எப்படி இது பண்றது? கேன்சல் பண்றது?
மேல இன்ட் இருக்கு பாருங்க. ம். ஓகே. இப்ப ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் கொடுங்க ப்ரோ. எஸ் கொடுத்துட்டுங்களா? ரீஸ்டார்ட்னா அந்த இன்ஸ்டால் ப்ரோ டாஸ்க் மேனேஜர் ஓபன் பண்ணி அதல க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ. டாஸ்க் மேனேஜர்லயே அந்த இது காணாம பிரதர். இல்ல இப்ப ரன் ஆச்சே. ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ 17 வந்துச்சே. இல்ல ப்ரோ பாருங்க. அதுவும் ஆல்ரெடி ரன்னிங் காட்டிச்சு. டாஸ்க் மேனேஜர்ல பாருங்க. இது எஸ் கொடுங்க, இது எஸ் கொடுங்க, இது எஸ் கொடுங்க. என்ன எஸ் கொடுத்தா என்ன வருது? பாலா ஃப்ரீஸ் ஆயிருச்சு. ரீஸ்டார்ட் லேட்டர். என்னாச்சு பாலா? ரீஸ்டார்ட் ஆயிடுச்சோ? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்காரு ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. ரீஸ்டார்ட் ஆயிட்டு நினைக்கிறேன். ஓகே ஓகே. கேஸ் இப்போ இந்த செட்டப் போட்டோம்னா அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு ESXi இன்ஸ்டால் பண்றது எப்படி, VM டெப்ளாய் பண்றது எப்படின்னு ப்ராப்பரா சொல்லி கொடுத்துடலாம். செட்டப் ரொம்ப முக்கியம் நமக்கு. அது சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர். ஓகே இப்ப ஷேர். ஓகே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? கொடுங்க நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு சைடு பை சைடா சரி. விண்டோஸோட 2016 டவுன்லோட் கொடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொடுங்க. அதுல எழுதுறது இல்லைங்களா? இல்ல இன்ஸ்டால் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் கொடுங்க. இது next இருக்குதுங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ரெண்டுமே அன்செக் பண்ணிடுங்க. ரெண்டுமே அன்செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே. சோ இப்போ விண்டோஸோட 2016 டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த லிங்க்ல இருந்து அந்த லிங்க் சாட் போங்க. சாட் சாட்ல தான் இருக்குங்க. சாட்ல தான் சாட்ல இருக்கு.
அந்த லிங்க் ஃபுல்லா ஸ்டார்ட் எடிட் கிளிக் பண்ணுங்க. ஆயிடுச்சு. ஆன்டி வைரஸ் இது இல்ல என்னோட என்னாச்சு? இல்ல அது இன்ஸ்டாலேஷன் ஆயிட்டு தான் இருக்கு பிரதர். அது வந்துகிட்டு இதுல இன்னொரு டைம் எனக்கு அப்படியே இது பண்றீங்களா, பிங் பண்றீங்களா? பிங் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுல எது பிரதர் ஃபர்ஸ்ட் இப்போ இது விண்டோஸ் பண்ணணும்? சர்வர் 2016 இந்த ISO டவுன்லோட் இல்லைங்களா? அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் டவுன்லோட் பண்ணுங்க ஜி. 32 பிட் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் தானே பிரதர்? 64 bit 64 பிட் ஃபர்ஸ்ட் ஒன். சிக்ஸ் 6.5 GB காட்டுது பிரதர் அந்த 2006 இந்த ஃபைல். ஆமா ப்ரோ. ஓகே. டவுன்லோட் ஆயிடுமா உடனேவும்? அது இல்லைங்க பார்க்கலாம் பிரதர். உங்கள்கிட்ட ISO ஃபைல் காப்பி வச்சிருக்கீங்களா? இல்லைங்க பிரதர், அது இல்லைங்க. டவுன்லோட் ஆகுதா? ஆயிட்டு இருக்குதுங்க. சரி ஆகட்டும். சரி ஓகே. இப்போ விண்டோ இது ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ வாங்க. இன்னும் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் முடிச்சோடனையும் செக் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே. ஓபன் பண்ணுங்க. இது இதுல போய் ஓபன் பண்ணுங்க. லைக் இந்த விண்டோஸ்ல போங்க. இல்ல அந்த டெஸ்க்டாப்ல இருக்கு பாருங்க ஐகான், VMware ஒர்க் ஸ்டேஷன் டெஸ்க்டாப்ல இருக்கு பாருங்க ஐகான். ஹலோ கேக்குதா? யா கேக்குங்க. ஆல்ரெடி விஎம் போட்டிருக்கீங்களா அதுல நீங்க? ஆமா பிரதர், ஆல்ரெடி அது விஎம். ஆமாம், SD-WAN இதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக போட்டு வச்சிருந்தேன் ஆல்ரெடி. வேற ஒன்றும் ஓகே. சொல்ல வேண்டியதான் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ ஆல்ரெடி இருக்குன்ட்டு. இல்ல எனக்கு இதுதான் தெரியல. அது ஆக்சுவலா நீங்க சொல்றது நான் வேற ஒன்று போட்டிருந்தேன். நான் விஎம்ல அது அப்டேட் நீங்க நெட்வொர்க் இன்ஜினியர், நீங்க நெட்வொர்க் இன்ஜினியர் தானே நீங்க? ஆமாங்க. நம்ம ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் தான் என்னோட டொமைன். ஓகே இது ஓகே. ஆக்சுவலா இது நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும். நம்ம VMware ஆக்சுவலா அதுவும் கேட்டிருந்தாங்க, தெரிஞ்சுக்கணும். இதுலதான் வந்து விர்ச்சுவல் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. இப்போ அது ISO இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதுல போட்டலாம். பட் அதுக்கு டவுன்லோட் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எத்தனை ஆன்டிவைரஸ் போட்டிருக்கீங்க? உங்க சிஸ்டமே ரொம்ப ஒரு மாதிரி கிளம்சியா இருக்க. இல்லைங்க, அது ஆக்சுவலா நம்ம எடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இதுக்காக தான் இப்ப திரும்ப எடுத்தேன் நான் சிஸ்டமே வந்துகிட்டு. இந்த வீக்ல நான் ஃபுல்லா ரெடி பண்ணிக்கிறேன் brother. சரி, தேவையில்லாத ஆப்ஷன் ஃபுல்லா அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. சரி. ஆன்டிவைரஸ் வந்துட்டு 2 ஆன்டிவைரஸ் ஓடவே கூடாது. 2 ஆன்டிவைரஸ் ஓடினாலே சிஸ்டம் வந்து ஒன்னில்லாம பண்ணிடும். ஒரு ஆன்டிவைரஸ் போடுங்க, ப்ராப்பரா வச்சுக்கோங்க. தேவையில்லாத சாஃப்ட்வேர் ஃபுல்லா அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஃபைன். பாஸ்கர் சொல்லுங்க ஜி. இப்ப நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி VM வந்து கிரியேட் பண்றது எப்படின்னு காமிக்கலாம். V சென்டர்ல காமிக்கலாம். ISO இமேஜ் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு. சரி ஓகே, நான் இது டவுன்லோட் ஸ்டாப் பண்ணிடுறேன். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் வந்து ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டுங்களா பிரதர்?